Hello guys, welcome back. This is part number 5 on module number 24 ray optics. Previously 4 videos நம்ம complete பண்ணிட்டோம் based on concepts and then problem solvingல ரெண்டு விஷயம் பண்ணியிருக்கோம். Last exercise கூட நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா NCERT problems exercise தான் பேஸ் பண்ணி சால்வ் பண்ணியிருக்கோம். Now the NCERT exercise is continued completely covered as per MCQ pattern. ஓகேங்களா? So make use of the contents. Our enquiry form is given in the description box. தேவைப்பட்டுச்சுன்னா fill பண்ணுங்க for any live interaction sessions. Please support us by liking this content, sharing this content, putting comments in the comments box. உங்கள் friends and familyக்கு ஷேர் பண்ணுங்க என்று கேட்டுக்கொண்டு வீடியோக்குள் போகலாம். ஸோ பிஃபோர் கோயிங் டு த ப்ராப்ளம், இந்த மேக்னிஃபைங் பவரில் ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். அதை நான் திருப்பி சொல்லிடுறேன். மேக்னிஃபைங் பவர் ஆஃப் எ சிம்பிள் மைக்ரோஸ்கோப் அப்படின்னு சொல்லும்போது வித்தவுட் லாட் ஆஃப் லென்சஸ் இல்லாமல் சிம்பிள் டைப் ஆஃப் லென்ஸ் இருக்கும். அப்படின்னா எம்மோட வேல்யூ 1+d/f வேர் 25 சென்டிமீட்டர், அதான் நமக்கு டயாப்சர் ஃபேக்டர் இருக்கு இல்லையா, லீஸ்ட் டிஸ்டன்ஸு வென் த ஃபோக்கல் லென்த் ஆஃப் தி கான்வெக்ஸ் லென்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. அதுவே இமேஜ் இஸ் அட் இன்ஃபினிட்டி. அது என்ன சார் இமேஜ் அட் இன்ஃபினிட்டியாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபார் பாயிண்ட். ஸோ ரொம்ப தூரத்துலேருந்து இப்போ சன்லைட் இருக்குது, சன்லைட்லேருந்து நான் இங்கே ஃபோக்கஸ் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இங்கே d/f மட்டும் போட்டால் போதும். அல்லது நமக்கு லீஸ்ட் டிஸ்டன்ஸ் இங்கேருந்து நான் ஒரு 150 கிலோமீட்டர் 150 மீட்டரில் டிஸ்டன்ஸில் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஃபிக்ஸட் டிஸ்டன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா 1+d/fனு கொடுக்கலாம். இட் இஸ் ஒன்லி ஃபார் சிம்பிள் மைக்ரோஸ்கோப். வென் இட் இஸ் கம்மிங் ஃபார் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் விச் இஸ் கிவன் அஸ் m = me/mo. ங்கிறது உங்களுக்கு தெரியும் ஐபீஸ், ஓங்கிறது அப்ஜெக்டிவ். ஏன்னா அப்ஜெக்டிவும் ஐபீஸும் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாலே அந்த இடத்துல வரக்கூடிய எம்இயோட ஃபார்முலா 1+d/fe. லைக்வைஸ் MO அப்படின்னு சொல்லும்போது which is L/f0. ஸோ தட் இஸ் த ஃபார்முலா ஃபார் m0. MEன்னு சொல்லும்போது 1+d/fe. ஸோ இந்த வேல்யூவில் இந்த டிங்கிறது என்னவாக இருக்கலாம்னா லீஸ்ட் டிஸ்டன்ஸ்னு சொன்னாங்கன்னா விஇன்னு கூட மாறும். ஒருவேளை அவங்க கொடுத்தா அந்த வேல்யூ, அப்படி இல்லைன்னா விஇ அப்ளிகபிள் ஆகும். ஸோ இதை பேஸ் பண்ணி வரக்கூடிய ஃபார்முலா தான் இது. நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறோன்னா மிஸ் பண்ணிடுவோம் அந்த வேல்யூஸில். அதே மாதிரி இங்கே இன்ஃபினிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா L/f0 × d/fe, இந்த +1ங்கிற விஷயம் அங்கே வராது. ஸோ நீங்கள் வந்து ஒரு அன்டிட்டர்மைன்டு ஸ்பேஸ்லேருந்து நீங்கள் பார்க்கும்போது என்ன ஆகும்னா யூ ஷுட் நாட் ஆட் த வேல்யூ ஆஃப் +1. அதுவே நம்ம லீஸ்ட் டிஸ்டன்ஸில் பார்க்குறோம், நம்ம கண் பார்வைக்கு உகந்த டிஸ்டன்ஸ்குள்ளே நம்ம பார்க்குறோம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது, கண் பார்வைக்கு உகந்தனால இப்போது நம்மளோட வெறுங்கண்ணால் பார்க்கும்போது இப்போ ஒரு விண்டோவே இருக்குதுன்னு வச்சுங்களேன், கண்ணாடி போட்ட ஒரு ஜன்னல், அந்த ஜன்னல்லேருந்து பார்க்கும்போது தூரத்தில் ஒரு தென்னை மரம் தெரியும். அது தென்னை மரங்கிறது உங்களுக்கு தெரியும், பட் ஆனால் அது எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது என்னங்கிறது தெரியாது. ஸோ இதை நீங்கள் டெலஸ்கோப் வழியாக நீங்கள் பார்க்கலாம். அதுவே உங்கள் ஜன்னல்லேருந்து பார்க்கும்போது சூரியன் சுட்டரிச்சிட்ருக்கோம், அதோட டிஸ்டன்ஸை நீங்கள் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லென்ஸ் வழியாக கண்ணால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் கண் வலிக்கும், கண்ணு சுடும். ஸோ இன்ஃபினிட் டிஸ்டன்ஸ். லைக்வைஸ் அதே மாதிரி தான் ஒரு கடல் இருக்குது, கடலில் வந்து கப்பலில் போயிட்டுருக்கோம் அப்படின்னா தூரத்தில் எந்தவித ஆப்ஜெக்ட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த ஆப்ஜெக்டிஃபையில் ஒரு டெலஸ்கோப் வழியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் கடல் மட்டும்தான் தெரியும். டியூ டு யுவர் இன்ஃபைனைட் ஸ்பேஸ். ஒரு ஸ்பேஸுங்கிறது கண்ணுக்கு தெரியாத டிஸ்டன்ஸ். அதுவே உங்கள் கண்ணுக்கு ஏதாவது ஒரு ஆள் தென்படுறாங்கன்னு வச்சுங்களேன், அப்போ அந்த டிஸ்டன்ஸுக்கு வந்து 1+d/f விளங்குச்சா. 1+d/fங்கிறது அதுக்கு இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸாக போயிடுச்சு அப்படின்னா d/f மட்டுமே போதுமானது. இதுக்கான முக்கியமான ஒரு நுவான்சஸ்ஸு டெலஸ்கோப்ஸில் வரும்போது, ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் வரும்போது. ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு இதை நீங்கள் மைண்டில் வச்சுட்டு அதுக்கப்புறமா போனீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது நான் தியரட்டிக்கல் கான்செப்ட்டில் கொஞ்சம் மிஸ் பண்ணியிருப்பேன், அதனால தான் இந்த வீடியோவில் அதை நான் சேர்த்துருக்கேன். ஓகேங்களா. ஸோ மூவிங் டு த ப்ராப்ளம். A person with a normal near point. Normal near point அப்படின்னு சொல்லும்போது 25 cm, that is your eyepiece. Using a compound microscope with the objective of focal length FO, eyepiece focal length 2.5 cm can be bring at the object placed at objectன்னு சொன்னாலே U தான் 9 mm from the objective அப்படின்னு கொடுத்தனால அதை U0 அப்படின்னு நான் எடுக்கிறேன். Likewise, what is the separation between two lens? அப்போ லென்த்தை தான் கேட்குறாங்க. Calculate the magnifying power of the microscope. இந்த கொஸ்டினை 2 ஸ்டெப்பில் போட்டுடலாம். எப்படின்னா L which is equal to FO + FE அப்படின்னு போட்டிங்கன்னா FOவோட வேல்யூவான 2.5, இங்கே இருக்கக்கூடிய 8 mmன்னு இருக்குது. அதை சென்டிமீட்டரில் மாற்றினீங்கன்னா 8 × 10⁻⁻1 × 10⁻2 அப்படின்னு பிரித்து இதை மட்டும் தனியாக எடுத்தால் 0.8 சென்டிமீட்டர்னு பிரிக்கலாம். அப்போது 0.8 ப்ளஸ் ஃபோக்கல் லென்த் இயை கேட்டிங்கன்னா 2.5ன்னு போட்டிங்கன்னா விச் இஸ் 3.3 அப்படிங்கிற மாதிரி எனக்கு வேல்யூஸ் வந்துடும். அதே போல் மேக்னிஃபையிங் பவர்னு போடும்போது FO/FE அப்படின்னு போட்டிங்கன்னா சம் வேல்யூஸ் வரும். பட் ஆக்சுவலி தட் இஸ் ராங். ஏன்னா இப்போது நான் இதுக்கப்புறம் சால்வ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் இதே பேஸில் தான் இருக்கும், ஆனால் இந்த ஃபார்முலா நான் அப்ளை பண்ண முடியாது. ஏன் இந்த ஃபார்முலா நான் அப்ளை பண்ண முடியாது, என்ன காரணம்னா ஒன்ஸ் தே ஹேவ் கிவன் தி வேல்யூ ஆஃப் U0, அப்புறம் சம் அதர் வேல்யூ இங்கே 25 mm வேறு கொடுத்துருக்கு, சென்டிமீட்டர் வேறு கொடுத்துருக்கு. அப்போது திஸ் இஸ் நாட் யுவர் L. அப்போ இதெல்லாம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது
தி நியர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லும்போது அதை விஇன்னு எடுக்கிறேன். நான் ஏன் சார் அதை யூஇன்னு எடுக்கக்கூடாது? கரெக்டாக U0 இருக்கிற மாதிரி நான் ஏன் அதை யூஇக்கு எடுக்கக்கூடாது? ஏன்னா கொஸ்டினில் எனக்கு U0 கொடுத்துருக்கு. ஒய் டோன்ட் ஐ டேக் திஸ் அட் யூஇ? அந்த இடத்துல ஆப்ஜெக்டை ஃபேஸ் பண்ணி இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அதை யூஇன்னு எடுக்கலாம். அவங்க ஆப்ஜெக்டை சொல்லலை, இமேஜ், நியர் பாயிண்ட்டுங்கிறது இமேஜை குறிக்குது. அப்போ அதை நான் விஇன்னு தான் எடுக்க முடியும். ரைட், சரி. இப்போ இதெல்லாத்தையும் எடுத்தாச்சு. அப்போ எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய விஷயங்கள் U0 இருக்குது, ரிமைனிங் விஇ இருக்குது. அப்போ பாக்கி இருக்கக்கூடிய V0ம் யூஇயும் இது ரெண்டத்தையும் நீங்கள் ஆட் பண்ணால் தான் உங்களுக்கு லென்த்து கிடைக்கும். இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் ரொம்ப டஃப்பாக இருக்கும் காம்பவுண்ட் மைக்ராஸ்கோப்பை பொறுத்த மட்டும். ஏன்னா அதான் பெரிய இஷ்யூவே. காம்பவுண்ட் மைக்ராஸ்கோப்பில் நீங்கள் என்ன செஞ்சாகணும், எது இல்லையோ அதை நீங்கள் ஆட் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஆக்சுவல் லென்த்தே கிடைக்கும். அது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இப்போ நான் யூஇஏ கண்டுபிடிக்கணும், விஓ கண்டுபிடிக்கணும் பை மீன்ஸ் ஆஃப் ஃபார்முலான்னு பேஸ் பண்ணும்போது ஒரு டெலஸ்கோப்பு இல்லை மைக்ராஸ்கோப்பு, லென்ஸ், அப்ஜெக்டிவ் லென்ஸ் இங்கே இருக்கும், ஐ லென்ஸ் இங்கே இருக்கும், கண் இந்த பக்கம் இருக்கும். இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலே இதை தான் நீங்கள் கிராஃப்னு பார்க்கும்போது திஸ் இஸ் எக்ஸ் பாசிட்டிவ் அண்ட் திஸ் இஸ் எக்ஸ் மைனஸ். ஸோ லென்ஸுக்கு இந்தாண்ட பக்கம் இருக்கிற ஃபோக்கல் லென்த்து மைனஸு, இதில் இருக்கக்கூடிய ஃபோக்கல் லென்த் ஆஃப் ஐ ஆகட்டும், ஃபோக்கல் லென்த் ஆஃப் அப்ஜெக்டிவ் ஆகட்டும், ரெண்டுமே நமக்கு நெகட்டிவ் தான். லைக்வைஸ் யூவோட வேல்யூ பாசிட்டிவ். ஏன்னா யூ ஆஃப் தி ஆப்ஜெக்டிவ் லென்ஸ்ன்னு சொல்கிறது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, டிஸ்டன்ஸுங்கிறது U0 பாசிட்டிவ். இவ்வளோ தான் நமக்கு இருக்கக்கூடிய டேட்டா. லைக்வைஸ் விஇ அப்படின்னு சொல்லும்போது கூட நமக்கு என்னென்ன எடுத்துக்கலாம்னா பாசிட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய விஷயங்களை கண்டுபிடிக்கணும். ஸோ ஹவு 1/f0 = 1/v0 - 1/u0 ஃபார் லென்ஸு அப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால ஃபார்முலா. இங்கே எஃப் ஆஃப் ஓங்கிறது நெகட்டிவ், லைக்வைஸ் U0ங்கிறது பாசிட்டிவில் இருக்குது, அதனால் இங்கே மைனஸ் போடக்கூடாது. அதனால் என்ன பண்ணுறோம், U0ஓட வேல்யூ 0.9. ஏன்னா 9 மில்லிமீட்டர் என்பது 0.9 சென்டிமீட்டர். இதுக்கும் நான் சொல்கிறேன் 1 சென்டிமீட்டர் which is equal to 10 மில்லிமீட்டர். அப்போ 1 மில்லிமீட்டர் which is equal to 1/10 சென்டிமீட்டர் அல்லவா? அப்போ ஒரு டெசிமல் உங்களுக்கு கம்மியாகும். 9 சொன்னால் 0.9, 9/10 அப்படின்னா 0.9, 8/10 0.8. இந்த வேல்யூஸ் எடுத்துக்கிட்டேன். ஃபோக்கல் லென்த்தோட வேல்யூ 1/v0 which is equal to இந்த மைனஸ் இங்கே போகும்போது -1/0.8 + 1/0.9. இந்த வேல்யூ மேலே இங்கே கீழே. ஸோ -0.9 + 0.8 டிவைடட் பை இது ரெண்டுத்துடைய மல்டிப்ளிகேஷன் 0.72 which is -0.1 divided by 0.72. The value is -7.2 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்குது. எப்படி சார் கிடைக்குது? இங்கே 10, இங்கே ஒரு 100 இருக்கா, 100 போட்டுங்க, இங்கேருந்து 100 போட்டுங்க, போட்டிங்கன்னா which becomes what? இங்கே 10 divided by 72. அப்போ இதுலேருந்து ஒரு டாட் எடுங்க, 7.2 வந்துடுதா, மைனஸில் வருதா? ஸோ திஸ் இஸ் யுவர் வேல்யூ. அடுத்து 1/fe which is equal to 1/ve minus 1/ue. நம்ம இதை தான் கண்டுபிடிக்கணும். லைக்வைஸ் இது பாசிட்டிவில் தான் ஆல்ரெடி இருக்கும். ve is also பாசிட்டிவ். எனக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் ஃபோக்கல் லென்த், அது மட்டும் மைனஸில் இருக்குது. -1/2.5 = 1/25 minus 1/ue. நான் இதை என்ன பண்ணுறேன், இந்த பக்கம் கொண்டு போகிறேன், இந்த வேல்யூ இங்கே கொண்டு வரேன். அப்போ 1/u = 1/25 அப்படியே இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய மைனஸ் ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் போகும்போது ப்ளஸ் ஆகுது, இங்கே இருக்கக்கூடிய மைனஸ் ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போகும்போது ப்ளஸ் ஆகுது. ஸோ 1/ue = இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 27.5 டிவைடட் பை 62.5. இதோட மல்டிப்ளிகேஷன். ஸோ ஃப்ரம் தட் இதில் நீங்கள் ஸ்ட்ரைக் பண்ணிங்கன்னா 2.3 சென்டிமீட்டர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பாசிட்டிவில் வருது. எல்லுன்னு சொல்லும்போது யூஇயையும் விஓயும் ஆட் பண்ணோம். இங்கே மைனஸுங்கிற வேல்யூ இருந்தாலும் அது நமக்கு தேவை கிடையாது. நமக்கு மேக்னிடியூடான 7.2, 2.3 இது மட்டும்தான் நமக்கு தேவை. ஸோ வி ஹேட் 9.5 சென்டிமீட்டருங்கிற வேல்யூ கிடைக்குது. அண்ட் ஃபைனலி m which is equal to f0 divided by f நம்ம இங்கே போடக்கூடாது, ஏற்கனவே சொன்னது தான். மேக்னிஃபைங் பவர் which is equal to mo into me அல்லவா? ஸோ mo is nothing but v divided by u. நான் -v - u அப்படிங்கிற கான்செப்டில் v divided by u, இதுவும் மைனஸு இதுவும் மைனஸ் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், லென்ஸை பொறுத்த மட்டும் v/u தான் போடுவோம். அப்ஜெக்டிவோட v0/u0 இன்ட்டு 1 + d/fe. ஸோ வாட் இஸ் தட் வேல்யூ ஆஃப் d அப்படின்னு கேட்டிங்கன்னா நியர் பாயிண்ட், அதே தான் ve divided by fe. ஸோ தி வேல்யூஸ் பிகம் v0/u0ங்கிறது 7.2 divided by 0.9, 1 + veங்கிறது 25, feங்கிறது 2.5. இதை மல்டிப்ளை பண்ணும்போது இதை கட் பண்ணால் 8, இதை கட் பண்ணால் 10, 10 + 1 11 × 8 அப்படின்னு சொல்லும்போது 88. ஸோ தட் இஸ் யுவர் மேக்னிஃபைங் பவர் ஆஃப் யுவர் காம்பவுண்ட் மைக்ராஸ்கோப் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். கொஸ்டின் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது டஃப்பாக தான் இருக்கும், பட் வேறு வழி இல்லை. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் டஃப் லெவல் கொஸ்டின்ஸில் வருங்கிறனால இதை மார்க் பண்ணி வச்சுங்க. இதெல்லாம் டஃப் லெவலு,
இல்லை லெவல் 2 கொஸ்டின்ஸ் அப்படின்னு மார்க் பண்ணி வச்சுங்க. ஏன்னா இந்த கொஸ்டின்ஸ் நீங்கள் ஃபைனலாக பார்க்கும்போது ரிவைஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிச்சின்னா அப்போ நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதை பார்த்துட்டு நீங்கள் பேனிக் ஆக வேண்டாம், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வருமோ அப்படிங்கிற பயம் உங்களுக்கு வேண்டியதில்லை. சிம்பிள் அண்ட் ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸ் தான் நீங்கள் 80% நீங்கள் எதிர்பார்க்க முடியும். சிம்பிள் கொஸ்டின்ஸ் டைரக்ட் ஆன்சர் இருக்கக்கூடிய கொஸ்டின் கொஞ்சமாகவும், ஸ்டாண்டர்டான கொஸ்டின்ஸ் அதிகமாகவும் இருக்கும். ஸோ ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்லையும் இது வராது, சிம்பிள்லையும் வராது. இது ஆர் பிலாங்கிங் டு டஃப் லெவல் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறத ப்ளீஸ் கீப் தட் இன் மைண்ட். ஓகேங்களா? போன ப்ராப்ளம் ரெஃபர் பண்ணவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் ஒரு ஈஸியான விஷயம். A small telescope has an objective lens of focal length 144 cm f0 and eyepiece of focal length 6 cm fe. What is the magnifying power of telescope? What is the separation between the objective and eyepiece? ஸோ இந்த மாதிரியான கொஸ்டினுக்கு சிம்பிள் தான். ஏன்னா இங்கே நமக்கு யூனாட்டோட வேல்யூவோ இல்லை விஇ நியர் பாயிண்ட்டோட வேல்யூவோ நமக்கு கொடுக்கல. அதே போல் V0ஓட வேல்யூவோ இல்லை அப்ஜெக்டிவோட டிஸ்டன்ஸ் ஐபிஎஸோட டிஸ்டன்ஸே அவங்க கொடுக்கல. இது எதுவுமே கொடுக்காத போது நமக்கு இருக்கக்கூடிய சிம்பிள் டேட்டானா FO இருக்குது, FE இருக்குது, ரெண்டு விஷயம் மட்டும்தான் இருக்குது. ஸோ சிம்பிளி மேக்னிஃபைங் பவர்னு போடும்போது FOயும் FEயும் ஆட் பண்ணிங்கன்னா 144யும் 6ஐயும் ஆட் பண்ணும்போது 150 சென்டிமீட்டர். அதே டிவைட் பண்ணும்போது 144 கீழ் 6ன்னு சொல்லும்போது 25ன்னு டெக்னிக்கலாக சொல்ல முடியாது, ஆனால் கிட்டத்தட்ட சொல்லலாம் 24ன்னு வச்சுங்களேன். ஏன்னா 6 2 12, இங்கே ஒரு 2 கட் பண்ணால் 24. ஸோ 24 அப்படிங்கிற மேக்னிஃபைங் பவரை கொடுக்கலாம். இப்போது நீங்கள் என்ன பண்ணி ஆகணும்னா இந்த கொஸ்டினை நீங்கள் மேக் பண்ணும்போது பழைய கொஸ்டினையும் இதையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கணும். அப்படி கம்பேர் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு எந்த இடத்துல U0 V0 இருக்கா, இல்லை V0 U0 இருக்கா, VE UE இருக்கா, இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கம்பேர் பண்ணிக்க வேண்டியதான். அதுவும் கொஸ்டின் இந்த மாதிரியான ஒரு கொஸ்டின் ஈஸியான கொஸ்டினாக தான் இருக்கும். அதை ஆப்ஷனில் கேட்கும்போது உங்களோட எக்ஸாம்ஸ்லேயே கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேட்கும்போது டக்கு நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, ஆஹா இல்லையே சார் வேறு ஏதோ சொன்னாங்களே, இங்கே என்னடா அது 2 மட்டும் தானே இருக்குது, அப்போ என்ன பண்ணுறது, எது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கோ அதை வச்சு சால்வ் பண்ணுங்கள். ஒருவேளை இங்கே U0க்கோ V0க்கோ ஸ்கோப் இருந்துச்சுன்னா எது நமக்கு இல்லையோ யூஇயோ அல்லது விஇயோ எது இல்லையோ அதை நீங்கள் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா தட் இஸ் யுவர் லென்த். அதே போல் ஒரு இடத்துல அப்ஜெக்டிவோட லென்த்து கொடுத்தாங்கன்னா ஒன்று இன்னொன்றுத்தோட ஐபிஎஸோட வியை தான் கொடுப்பாங்க. ஏன்னா ரெண்டுத்தையும் ஒரு அப்ஜெக்டிவ் ஒரு ஐபிஎஸ் அப்படி தான் அதோட இமேஜ் அல்லது ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் கொடுக்கப்படும். அல்லது ஃபார் எக்ஸாம்பிள் யூஇ அல்லது V0 இது ரெண்டு தான் கொடுக்கப்படும். நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது என்னவாக இருக்கும், U0 VE இது ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சி ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி தான் உங்களோட ப்ராப்ளம்ஸ் இருக்குமே தவிர நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இந்த மாதிரி டைரெக்டான ஆன்சர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் சால்வ் இட். நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, பேனிக் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த ப்ராப்ளத்தையும் நான் உங்களுக்கு சேர்த்து சால்வ் பண்ணுறேன். சரிங்களா? தி நெக்ஸ்ட் ஒன், இந்த கொஸ்டினில் 2 விஷயங்கள் இருக்குது. அ ஜெயிண்ட் ரிஃப்ராக்டிங் டெலிஸ்கோப் அட் அன் அப்சர்வேட்டரி ஹேஸ் அன் அப்ஜெக்டிவ் லென்ஸ் ஆஃப் ஃபோக்கல் லென்த் 15 மீட்டர் f0. ஐபிஎஸோட ஃபோக்கல் லென்த் 1 சென்டிமீட்டர் தட் இஸ் FE. ஸோ இப்போ ஆங்குலர் மேக்னிஃபிகேஷன் என்னங்கிறது கேட்குறாங்க. ஸோ விச் இஸ் நத்திங் பட் M ஈக்குவல் டு F0 டிவைடட் பை FEன்னு போட்டிங்கன்னா 1500 கீழ் 1. அது எப்படி சார் 1500 வந்துச்சு? 15 மீட்ரு, இதை நீங்கள் சென்டிமீட்டர்னு மாற்றினீங்கன்னா 1 மீட்டருங்கிறது 100 சென்டிமீட்ரு. அப்போ 15 மீட்டருங்கிறது 1500 சென்டிமீட்டர். ஆஃப்டர் தட் இங்கே லென்த் பாட்டமில் இருக்கிறது 1 சென்டிமீட்டர்னு இருக்குது. ஸோ டிவைட் பண்ணும்போது 1500 கீழ் 1. இல்லை எனக்கு இதில் வந்து ஐடியா இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா யூ ஆர் ஹேவ் டு டூ இட். இல்லை இந்த சென்டிமீட்டர் நான் இந்த 15 அப்படியே தான் வைப்பேன். 1 சென்டிமீட்டருங்கிறது 10⁻⁻2 இல்லையா, -2 மீட்டர். அப்போ இது மேலே போச்சுன்னா என்ன, 15 × 10⁻². அதனால் நீங்கள் எப்படி போட்டாலும் கன்வர்ஷன் ரெண்டும் டிவிசிபிள் ஃபேக்டர்ஸ் ரெண்டும் ஒரே ஆர்டரில் இருக்கணும். இருந்துச்சுன்னா அதை டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு 1500ங்கிறது கன்ஃபார்மாக வந்துடும். அடுத்து B, இஃப் திஸ் டெலிஸ்கோப் இஸ் யூஸ் டு வியூ த மூன், இந்த டெலிஸ்கோப் தான் யூஸ் ஆகுது. ஓகே, வாட்ஸ் த டயாமீட்டர் ஆஃப் இமேஜ் ஆஃப் த மூன் பை ஆப்ஜெக்டிவ் லென்ஸோட டயாமீட்டர் என்னன்னு கேட்குறாங்க. வேர் த டயாமீட்டர் ஆஃப் மூன் அண்ட் ரேடியஸ் ஆஃப் த ஆர்பிட்டை கொடுக்குறாங்க. இது ரொம்ப சிம்பிள் தான். D டிவைடட் பை F0 விச் இஸ் ஈக்குவல் டு DM டிவைட் பை R0. டயாமீட்டர் ஆஃப் த மூணு டிவைடட் பை லூனார் ஆர்பிட். இதை ஃபஸ்ட்டு நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா 3.48 × 10⁻6, 3.8 × 10⁸. இது பவரில் இருக்கிறது, பக்கத்துலேயே இருக்கும், அதை பற்றி யோசிக்க வேண்டாம். ஸோ இதெல்லாம் நான் ஃபஸ்ட்டு கட் பண்ணும்போது எனக்கு என்னென்ன வேல்யூஸ் கிடைக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுமையாக பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இதை 3.5 × 10⁻6ன்னு எடுக்கிறேன். லைக்வைஸ் இங்கே 3.8ங்கிறத 380 × 10⁻6ன்னு எடுத்து அது ரெண்டும் கட்டு. அப்போ 3.5 டிவைடட் பை 380. இங்கே ஃபோக்கல் லென்த்தை இதோட மல்டிப்ளை பண்ணுறோம். ஃபோக்கல் லென்த் ஆஃப் அப்ஜெக்டிவ் இதை பண்ணும்போது வாட் யூ வில் கெட், இந்த 1500 இங்கே 3.5. இதை நீங்கள் ஆல்மோஸ்ட் கட் பண்ணிங்கன்னா இன்ட்டு 100 அப்படின்னே போடுங்களேன், 350 சொச்சம் வரும். இங்கேருந்து 2 இதை கட் பண்ணிங்கன்னா யூ கெட் 15 சென்டிமீட்டர், அரவுண்ட் 15 சென்டிமீட்டர்
இது எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 13 சென்டிமீட்டர் கிட்ட ஆன்சர் வந்துச்சு. ஸோ நம்ம ரேண்டமாக நம்ம கண்டுபிடிக்கும் போது வரக்கூடிய விஷயம். ஏன் சார் நான் இங்கே எஃப்ஓ தான் போடணுமா, ஏன் நான் எஃப்இயை போடக்கூடாது? தாராளமாக போடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி டி டேஷ் டிவைடட் பை எஃப்இ அப்படின்னு வந்து இங்கே எஃப்இயோட நீங்கள் இதை கொண்டு வந்து அதை மல்டிப்ளை பண்ணி 3.5 டிவைடட் பை 350 அப்படின்னு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அவங்க கேட்டிருக்கிறது என்ன, டயாமீட்டர் ஆஃப் ஐபீஸ் அப்படிங்கிற வார்த்தை அப்படின்னு இங்கே கொடுக்கப்பட்டிருந்துச்சுன்னா அப்போ ஃபோக்கல் லென்த்துடைய மதிப்பு என்ன, ஜஸ்ட் 1 சென்டிமீட்டர். 1 இன்ட்டு திஸ் வேல்யூ பிகம் 1 டிவைடட் பை 100 அப்படின்னு போட்டிங்கன்னா மேலே 100 சென்டிமீட்டர் இல்லையா, 10⁻⁻2 சென்டிமீட்டர்ஸ் அப்படிங்கிற வேல்யூ உங்களுக்கு கிடச்சிருக்கும். அவ்வளோதான். ஸோ இப்படித்தான் வந்து என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட சம்மு டோட்டலாகவே டிஸ்கஸ் ஆகுது. 10⁻⁻2 சென்டிமீட்டர் அப்படின்னா எங்கே போகுது, 10⁻⁻2 மீட்டர் அப்படின்னு சொன்னாலே 1 சென்டிமீட்டர். 10⁻⁻2 சென்டிமீட்டர் அப்படின்னு சொன்னிச்சுன்னா இட் இஸ் கோயிங் ஆன் மைக்ரோ லெவல் 10⁻⁻4 மீட்டர் கிட்ட போகுது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். ஐபிஎஸ்ங்கிற ஒரு சின்ன துவாரம் தான் இல்லையா. ஸோ அதை அவங்க கேட்கல. அப்ஜெக்டிவ், அதாவது ஒரு டெலஸ்கோப்புங்கிறது எப்படி இருக்குன்னா அதோட அப்ஜெக்டிவ் லென்ஸோட டயாமீட்டர் இருக்கு இல்லையா, அவங்க அதை தான் கேட்டிருக்காங்க. ஸோ டயாமீட்டர் ஆஃப் அப்ஜெக்டிவ் த வேல்யூ வில் பி 15 சென்டிமீட்டர் அப்படிங்கிற மாதிரியாக இந்த ப்ராப்ளம் கம்ப்ளீட் ஆகுது. சரிங்களா. அடுத்த கொஸ்டின் சச் அ தியரி கொஸ்டின். Use the mirror equation to deduce an object placed between f and 2f of a concave mirror produce a real image beyond 2f. அப்படின்னா இது என்ன அர்த்தம்னா இங்கே f and 2f அப்படின்ற ரெண்டு விஷயம் இருக்குது. இதில் எனக்கு இமேஜை நீ கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது கொஸ்டின். ஓகே. ஸோ ஹவிலி அப்படின்னா 1/f = 1/v + 1/u ஃபார் a concave lens அப்படின்னு சொல்லும்போது ரிஃப்ளெக்ஷன் உள்ளாரியே இருக்கும். the value of f is also negative, u is also negative அப்படிங்கிற கண்டிஷனில் put u which is equal to -u அதனுடைய மதிப்பு f. ஏன்னா எங்கே fக்கும் 2fக்கும் நடுப்புற இருக்குன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் f. ஸோ ஐம் பிளேசிங் திஸ் f. இந்த f மேலே போச்சுன்னா -f அப்படிங்கிறது இங்கே போகும். ரைட்டா. 1/v minus 1/f which is equal to 1/f. vயை மட்டும் தனியாக எடுத்தா which is equal to இந்த 1/f plus 1/f will be equal to 2 divided by f. அப்போ v which is equal to f divided by 2. நமக்கு என்ன சொல்லியிருக்கு, பியாண்டு 2f அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. which is less than 2f. பிஹைண்டு தான், பிஹைண்டு 2fல தான் இருக்குது அப்படிங்கிறது இதோட ஆன்சராக இருக்கும். ஆன்சர் எஸ் ஆர் நோவான்னு கேட்டால் நோ அப்படிங்கிற வார்த்தை. ஆக்சுவல் வேல்யூ என்னென்னா f/2. நெக்ஸ்ட்டு, a convex mirror always produce a virtual image independent of location of the object அப்படின்னு கேட்டால் எஸ். ஏன் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா விர்ச்சுவல் இமேஜை பேஸ் பண்ண வரைக்கும் v is definitely greater than 0. நீங்கள் எந்த இடத்துல கான்வெக்ஸ் மிரரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணி நீங்கள் வாட் எவர் மேபி த ஃபோக்கல் லென்த் நீங்கள் எடுத்தீங்கனாலுமே கூட என்ன வரும், யூ வில் ஹேவ் த எஃபோட வேல்யூ பாசிட்டிவில் இருக்கும், இங்கே யூவோட வேல்யூ நெகட்டிவில் இருக்கும். பட் v is definitely greater than 0 அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு, the virtual image produced by the convex mirror is always diminished in size and located between focus and pole. ஆமாம், விர்ச்சுவல் இமேஜ்னு சொல்லிட்டாலே என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா which is less than f தான். கண்டிப்பாக vயை விட less than f ஆக இருக்கும். இது தியரிட்டிக்கல் கொஸ்டின். நெக்ஸ்ட்டு, an object placed between pole and focus of a concave mirror produced virtual and enlarged image. எக்ஸாக்ட்லி எப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன அதே தத்துவம் தான். இங்கே இருக்கக்கூடியது கான்கேவ் மிரர். அவங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும் கேட்டது கான்வெக்ஸு. ஒரு கான்கேவ் மிரரில் ஒரு கேண்டில் நான் என்ன பண்ணுறேன் ஏற்றி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இங்கே நமக்கு we have a concave mirror அப்படின்னு சொல்லும்போது என்னாகும், the value will be diminished. இங்கே உங்களுக்கு வரக்கூடிய இமேஜுங்கிறது சின்ன இமேஜாக தான் கிடைக்கும். ஓகேவா. அதுவே நம்ம கேண்டிலோட டிஸ்டன்ஸை நம்ம ஃபோக்கஸ் வரைக்கும் கிட்ட நவுத்திட்டு போனோம்னா இதோட ரிஃப்ளெக்ஷன் எங்கே போகும், நீங்கள் வச்சுருக்கிற ஆப்ஜெக்டை விட வியோட வேல்யூ பெருசாக போகும். அப்போது v will be greater than u as well as v will be greater than 0 அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் தான் இதற்கான தியரி. நான் சொல்லக்கூடிய டயக்ராம்ஸை நீங்கள் 1 by 1 போட்டு பார்த்து சம் ஸ்டாண்டர்ட் வேல்யூஸை நீங்கள் எடுத்து போட்டு பாருங்கள். யூ வில் கெட் தி ஆன்சர் ஈஸிலி. இட்ஸ் ஜஸ்ட் அ தியரிட்டிக்கல் கொஸ்டின். அங்கங்கே உங்களுக்கு தேவையான கீவேர்டு வேணும் அப்படிங்கிறத மட்டும்தான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா we are telling you. So these are the keywords and my answer explanations. Okay. The next one. A small pin fixed on the tabletop viewed from above distance 50 cm. By what distance would the pin appear to be raised if it is viewed from same point through 15 cm thick slab parallel to the table? ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அட் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் 50 சென்டிமீட்டர் தரையிலேருந்து இங்கே இருக்குது. ஒரு ஸ்க்ரீன்னு வச்சுங்களேன், இங்கே ஒரு ஆள் நின்றுட்டுருக்காரு. 50 சென்டிமீட்டருக்கு மேலே ஒரு ஆப்ஜெக்டை நம்ம வைக்கிறோம். What distance would the pin appear to be raised if it is viewed from the same point through a
இந்த பாயிண்டில் ஒரு கிளாஸை ஸ்லாபை வச்சு நம்ம வியூ பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா இப்போ எந்த பாயிண்டில் இது உங்களுக்கு இன்க்ரீஸ்டு இமேஜாக தெரியும். ஸோ இதோட என்லார்ஜ்டு இமேஜாக உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி இதோட அப்பேரண்ட் ஹைட்டோட வேல்யூவை கேட்குறாங்க. ஸோ அப்பேரண்ட் ஹைட் ஃபார்முலா h'/h which is equal to 1/μ. ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் கிளாஸுங்கிற வேல்யூயும் கொடுத்துட்டாங்க. கொடுக்கும்போது h which is equal to h/μ. ஹெச்சோடைய மதிப்பு 15 சென்டிமீட்டர். ஏன்னா அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, 15 சென்டிமீட்டர் திக்கான கிளாஸ் அப்படின்னு இந்த கிளாஸோட வேல்யூவை கொடுத்துருக்காங்க. கொடுக்கும்போது டிவைடட் பை 1.5ன்னு போட்டால் 10 சென்டிமீட்டர். ஸோ 10 சென்டிமீட்டர் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவல் ஹைட்டு இங்கே 15 மைனஸ் 10 அப்படின்னு கொடுக்கும்போது த வேல்யூ வில் பி 5 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது. இங்கேருந்து ஒரு 5 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ்லேருந்து பார்க்கும்போதே உங்களுக்கு அது வியூவபிளாக தெரியும். ஸோ இந்த ஆன்சர் டிபெண்ட் அப்பான் த லொக்கேஷன் ஆஃப் த ஸ்லாபா அப்படின்னு கேட்டிங்கன்னா நாட். ஸோ இட் இஸ் நாட் டிபெண்ட் அப்பான் த லொக்கேஷன் ஆஃப் த ஸ்லாப். இட் இஸ் பேஸ்ட் ஆன் த thickness of the glass slab. thickness of the slab தான் இங்கே மேண்டேட்டே தவிர இதில் லொக்கேஷனுங்கிறது மேண்டேட்டே கிடையாது. லொக்கேஷன் எப்படி வேணால் இருக்கும், கிளாஸோட திக்னஸை பேஸ் பண்ணி தான் அது நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸ்லேருந்து நம்ம அதை பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு விஷயமே இதுலேருந்து நம்ம இன்ஃபர் ஆகும். ஸோ இதெல்லாம் நம்ம கொஞ்சம் மைண்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சின்ன சின்ன லாஜிக். என்ன பண்ணுவோம்னா h/h' தெரியும், இந்த h' வேல்யூ 10ன்னு இருக்கும். ஆப்ஷனில் என்ன 10 சென்டிமீட்டரும் இருக்கும், 5 சென்டிமீட்டரும் இருக்கும். நம்ம உடனே என்ன பண்ணிடுறோம், 10ங்கிற ஆன்சர் கிடச்சோன்னா படாரம் டிக் பண்ணுவோம், கிடையாது. ஸோ அந்த ஷிஃப்ட்டுங்கிறது தான் அவங்க கேட்குறாங்க. 15 சென்டிமீட்டர் ஷிஃப்டாக திக்னஸில் எவ்வளோ ஷிஃப்ட் வேணும்னு கேட்கும்போது அதில் ஒரு -10ன்னு போடும்போது 5 சென்டிமீட்டர் நம்ம என்ன பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் வியூ பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டினோட பேசிக் ஸ்டஃப்பு. இதில் இருக்கக்கூடிய லாங்குவேஜ் அண்ட் கிராமர் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. இதை விட இன்னும் சூப்பரான ஒரு விஷயம் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த டஸ்தி ஆன்சர் அப்படிங்கிறத கேட்டுட்டு எஸ்ன்னு கொடுக்கலாம், நோன்னு கொடுக்கலாம், எய்தர் எஸ் ஆர் நோ அல்லது நெய்தர் எஸ் நார் நோ அப்படின்னு கொடுப்பாங்க. அதாவது இருக்கலாம், இருக்காது, இருக்கலாம், இல்லாமலும் போகலாம், கண்டிப்பாக இவை யாதும் இல்லை அப்படின்னு ஒரு ஆன்சரை கொடுத்தாங்கன்னு வைங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, சாய்ஸில் விட்டுட்டு போயிடுவோமா, கிடையாது. அந்த இடத்துல என்ன சொல்லணும், இட் இஸ் நாட் டிபெண்ட் அப்பான் இட்ஸ் லொக்கேஷன், இட் இஸ் டிபெண்ட் அப்பான் தி திக்னஸ். திக்னஸை பேஸ் பண்ணி தான் இது இருக்குது, இதை நம்ம கண்டுபிடிச்சது அதன் திக்னஸை பேஸ் பண்ணி தான் அப்படிங்கிற மாதிரி இந்த சம்மை நம்ம கன்க்ளூட் பண்ணணும். சரிங்களா? தி நெக்ஸ்ட் ஒன், தி ஃபிகர் ஷோஸ் தி கிராஸ் செக்ஷன் ஆஃப் அ லைட் பைப் மேட் ஆஃப் கிளாஸ் ஃபைபர் ஆப்டிக்ஸு. அதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1.68. தி அவுட்டர் பைப் கவரிங் ஆஃப் த பைப் இஸ் மேட் ஆஃப் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸு 1.404. வாட் இஸ் த ரேஞ்ச் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் ரேஸ் வித் இட் ஆக்சிஸ் ஆஃப் தி பைப் which the total reflection inside the pipe takes place as shown in the figure. ஸோ வாட் இஸ் த ஆன்சர் இஃப் தெர் இஸ் நோ அவுட்டர் ரேஞ்ச் ஆஃப் கவரிங் ஆஃப் தி பைப். இதில் இதுக்கான ஆன்சருங்கிறது வந்து தியரட்டிக்கல் டைப்பாக இருக்கும், அதனால் நான் அக்செப்ட் பண்ணல. ஸோ ஏவை மட்டும்தான் நம்ம சைன் பண்ணுறோம். ஸோ டீட்டாவோட வேல்யூ ஆங்கிள் கேட்கும்போது சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/μ, யூ நோ தட். ஆனால் இந்த 1/μங்கிறத நான் 1.68 போடுவேனா இல்லை 1.44 போடுவேனா? சரி, எனக்கு 2 μ இருக்கிறனால நான் μ1/μ2ன்னு போடும்போது திஸ் வேல்யூ கோஸ் அப், μ2 டிவைட் பை μ1. ஆனால் இந்த μ2 என்பது என்ன, μ1 என்பது என்ன? நான் ஏன் இதை 1.68 டிவைட் பை 1.44ன்னு போடக்கூடாது? சம பொறுத்த மட்டும் 1.44 டிவைட் பை 1.68 போட்டேன். ஆனால் அவங்க அப்படி தான் கொடுத்துருக்காங்களா என்ன? கொடுக்கல. பட் ரெஸ்பெக்டிவ் வேல்யூஸ்னு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது 1.6, அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அவுட்டர் கவரேஜ்னு சொல்லும்போது 1.44 அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறேன், ஸோ M2 ஆக இந்த வேல்யூஸை என்ன பண்ணுறேன், M2 ஆக 1.44ஐயும் M1 ஆக 1.68ஐயும் எடுக்கிறேன். ஸோ 1.4 டிவைடட் பை 1.6ன்னு எடுத்துக்கிறேன். எதற்காகனா இது ரெண்டாம் வாய்ப்பாட்டில் கட் ஆகும் அப்படிங்கிறதுனால. கட் ஆச்சுன்னா இங்கே 0.7, இங்கே 0.8, 7/8 அப்படின்னு போடும்போது 8 1 8, இங்கே 8 9s are 72, அதை 0.8ன்னு வச்சுக்கலாமா? 8 × 0.8 6.4, அதுவே 8 × 0.9ன்னு போட்டிங்கன்னா 7.2. மோர் தென் 7 இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன், 0.8 அல்லது 0.85 அப்படின்னு வைக்கிறேன்னா, ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் 0.85ங்கிறது என்னவாக இருக்கும், 60 டிகிரி. ஏன்னா 60 டிகிரி என்பது √3 டிவைடட் பை 2, 1.7 டிவைடட் பை 2 விச் இஸ் 0.85. ஸோ அந்த பேசிஸில் நான் என்ன பண்ணுறேன், 60, த ஆங்கிள் இஸ் பிட்வீன் 0லேருந்து 60 டிகிரி வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த சம்மை நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். செகண்ட் ஆப்ஷனில் கூட நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் வேணால் என்ன பண்ணலாம், நான் இங்கே மேலே குறிப்பிட்டிருக்கிற மாதிரி 1.6 டிவைடட் பை 1.4ன்னு போடும்போது 8 டிவைடட் பை 7ன்னு போடலாம். போடும்போது 1 somethingன்னு வரும். 1 somethingன்னு வந்துருச்சுனாலே கிரேட்டர் தென் 90 டிகிரி. இதில் எங்கேயா கிரேட்டர் தென் 90 டிகிரிக்கு வேலை இருக்கா ரிஃப்ளெக்ஷனு? ஸோ விச் இஸ் லெஸ் தென் 90 டிகிரி அப்படிங்கிற ப்ரொபோர்ஷனில் நீங்களே என்ன பண்ணுவீங்க, அதை ரிவர்ஸ் பண்ணி 7 டிவைடட் பை 8 தான் நீங்கள் போட்டாகணும்.
ஸோ அந்த பேஸையும் நீங்கள் என்ன பண்ணலான்னா யூ கேன் ஆல்சோ கிராஸ் செக் இட். ஏன்னா 1 பாயிண்ட்டுக்கு மேலே அதிகமாக வருது, இட் இஸ் நாட் பாசிபிள்னு சொல்லி யூ வில் ஒன்லி சூஸ் 7/8 அப்படிங்கிற ஆப்ஷனில் தான் இந்த சம் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகும். சரிங்களா? த நெக்ஸ்ட் கொஸ்டின் பேஸ்ட் ஆன் சம் ரேர் ஃபினாமினன். பட் ஆனால் அந்த ஃபார்முலா உங்களுக்கு தேவைப்படும். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம யங்ஸ் மாடுலஸு, ஜியோட வேல்யூ, கேயோட வேல்யூ இதெல்லாம் இணைக்கிற மாதிரி ஃபார்முலாஸ் வரும்ல, அந்த மாதிரி எனக்கு சொல்லுங்கள் பார்ப்போம். இஜிகே மூணுத்தையும் ஈயையும் ஜேயும் இணைக்கிற ஃபார்முலா, ஈயையும் கேயும் இணைக்கிற ஃபார்முலா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அப்படி ஞாபகம் இருந்தால் இட் வுட் குட். சாப்டர் நம்பர் 9 வருது. பட் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, டக்குன்னு தோணுச்சு. அந்த மாதிரி ஒரு ரேர் ஃபார்முலா. த இமேஜ் ஃபார்ம்டு பை a small bulb on the room is to be obtained on the telescope on the opposite 3 meter away by means of large convex lens. ஒரு கான்வெக்ஸ் லென்ஸில் லைட்டை ஒளியில் எதிர்த்து என்ன பண்ணுறோம், செவுத்தில் அதோட ஒளியை திருப்பி காமிக்கிறோம், அதாவது ரிஃப்ளெக்ட் பண்ண வைக்கிறோம். அந்த செவருக்கும் இதுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா டியோட வேல்யூ 3 மீட்டர் அப்படிங்கிறத அவங்க கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ வாட் இஸ் த மேக்ஸிமம் ஃபோக்கல் லென்த் அப்படின்னு கேட்கும்போது எஃப்மேக்ஸ் ஈக்குவல் டு டி டிவைடட் பை 4, வாட் எவர் மேபி த டிஸ்டன்ஸ் டிவைடட் பை 4 அப்படின்னு போட்டிங்கன்னா யூ கெட் 0.75. சிங்கிள் ஆன்சர் தான். பட் இந்த ஃபார்முலா உங்களுக்கு சடனாக ஞாபகம் வராது. அதனாலே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். we have more chances for those questions like this. ஏன்னா அது கொஞ்சம் ரேரர் ஃபார்முலா, நம்ம டக்குன்னு ஞாபகம் வச்சுக்க மாட்டோம். ஒரு 100 கொஸ்டின் நான் சால்வ் பண்ணதில் எனக்கு பார்த்தீங்கன்னா 1 or 2 கொஸ்டின் தான் எனக்கு இந்த மாதிரி கிடச்சிச்சு. இன்னும் சொல்ல போனால் அது தியரியே இருக்குது. இதோட தியரி நான் இதுக்காக உட்காந்து நடத்தி உங்களுக்கு டயத்தை வேஸ்ட் பண்ண விரும்பலை. ஸோ இட்ஸ் அ ரேர் ஃபார்முலா. இதை நீங்கள் ஒரு ஓரமாக நோட் பண்ணி வச்சுக்கிட்டா போதும். அது எப்போயாவது டக்குன்னு உங்களுக்கு ஒரு இடத்துல ஞாபகத்துக்கு வரும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல சிம்பிளாக அதை நோட் பண்ணி ஒரு ஹைலைட் பண்ணி வச்சுங்க, தேவைப்படும். திடீர்னு எப்போயாவது கேட்கக்கூடிய கொஸ்டின், அதுக்காக தான் இதை சொல்லியிருக்கேன். ஃபைனலி சாப்டர் நம்பர் 9 மெக்கானிக்ஸ் ஆஃப் சாலிட்ஸில் என்ன பண்ணோம், இந்த இஜிகே மூணுத்தோட ரிலேஷன் இ இன்ட்டு ஹவு மெனி டைம்ஸ் ஆஃப் ஜி இன்ட்டு 1 + மியூ, ஹவு மெனி டைம்ஸ் ஆஃப் கே இன்ட்டு இத்தனை டைம்ஸ் ஆஃப் மியூ அப்படிங்கிற வேல்யூலாம் இருக்கும் இல்லையா. இஜி, கே மற்றும் மியூ இது எல்லாத்தையும் இணைக்கக்கூடிய வேல்யூ. மியூ இஸ் நத்திங் பட் யுவர் பாய்சான் ரேஷியோ, கேங்கிறது பல்க் மாடுலஸ், ஜிங்கிறது ரிஜிடிட்டி மாடுலஸ், ஈங்கிறது யங்ஸ் மாடுலஸ். இது மூணுத்தையும் இணைக்கிற ஒரு ஃபார்முலாஸ் இருக்கும் இல்லையா, 3 ஃபார்முலா. அந்த ஃபார்முலாவை டக்குன்னு ஞாபகப்படுத்திக்கிட்டு என்ன பண்ணுங்கள், சாப்டர் நம்பர் 9 நோட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ஓகே, தி நெக்ஸ்ட் ஒன். அட் வாட் ஆங்கிள் தீட்டா ஷுட் அ ரே ஆஃப் லைட் இன்சிடென்ட் ஆன் தி ஃபேஸ் ஆஃப் ப்ரிசம் ரிஃப்ராக்டிங் ஆங்கிள் 60 degree so that it suffers total internal reflection at the other face? The refractive index of prism is 1.5. என்ன சார், மியூவோட வேல்யூயும் கொடுத்துட்டாங்க, டீட்டாவோட வேல்யூயும் கண்டுபிடிச்சிட்டாங்க, மறுபடியும் ஒரு டீட்டா கேட்டிருக்காங்களே, அது என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது இது ரிஃப்ராக்டிங் ஆங்கிள். ஸோ அந்த ரிஃப்ராக்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் மூலமாக ஒரு ப்ரிசம் மூலமாக ரிஃப்ராக்ட் ஆனதுக்கப்புறம் வரக்கூடிய ஆங்கிள். அவங்க கேட்குறது இன்சிடென்ட் ஆங்கிள் எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஹவு டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் இன்சிடென்ட் ஆங்கிள்? டீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/μ. மியூவையும் டீட்டாவையும் இணைக்கக்கூடிய ஃபார்முலான்னு சொல்லும்போது இது. சார் இன்னொரு ஃபார்முலா கூட இருக்குது, மியூ விச் இஸ் ஈக்குவல் டு டேன் டீட்டா இல்லையா. ஸோ டேன் டீட்டாங்கிறது ப்ரூஸ்டர்ஸ் லாவில் வரக்கூடிய ஒரு விஷயம். நம்ம கூட டிஸ்கஸ் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன் ப்ரூஸ்டர்ஸ் லா. பட் இங்கே போலாரைஸ்ட் டீட்டா பி விச் இஸ் நத்திங் பட் போலாரைஸ்டு லைட். போலாரைஸ்டு அன்போலாரைஸ்டு லைட்டுக்கு மட்டும்தான் இது நமக்கு தேவை. இங்கே போலாரைசேஷனை பற்றி எந்த விஷயமும் இல்லை இல்லையா. அதனால் வி ஆர் சூஸிங் திஸ் ஃபார்முலா. ஒருவேளை நான் சொல்கிறதே எடுங்களேன், இங்கே டீட்டா பி விச் இஸ் ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் மியூ அப்படின்னு இங்கே ஒரு பேரலாக ஒரு சம் சால்வ் பண்ணுறேன். ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணி பார்ப்போம் ஆன்சர் வருதான். ஸோ டீட்டா ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/μ அப்படின்னு கொடுக்கும்போது 1/1.5. 1/1.5னா 15 × 6 90, ஒரு டாட் வச்சா 9. 15 × 7ன்னு வச்சா 105, ஒரு டாட் வச்சிங்கன்னா 10.5. ஸோ அப்போ வந்து என்னாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வேல்யூ அதிகமாகிட்டே போயிட்டுருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், இங்கே ஒரு டாட்டை வச்சு 0.6 அப்படிங்கிற வேல்யூவை இங்கே நான் கொடுக்குறேன். 0.6னா 0.9 இல்லை 1.05. ஸோ நான் என்ன பண்ணுறேன், எனக்கு மினிமம் வேல்யூவே வேணும் அப்படிங்கிறதுக்காக 0.6. ஸோ 0.6ன்னு கொடுத்துட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வரக்கூடிய வேல்யூ 30 கிடையாது. 30ங்கிறது 0.5 1/2. அதுவே sin 45 அப்படின்னு சொல்லும்போது 0.7 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்டதில் ஒரு 40 அப்படின்னு வேணால் வச்சுக்கலாம். ஸோ நம்ம எப்போதுமே ஹேண்ட் கால்குலேஷன் படி தான் போகணும். எக்ஸாக்டாக நீங்கள் 1/1.5ன்னு கால்குலேட்டரில் போட்டு அதுக்கு சைன் டேபிள்ஸில் நீங்கள் போட்டு எடுத்திங்கன்னா ஆன்சர் கண்டிப்பாக எக்ஸாக்டாக வரும். ஆனால் உங்களுக்கு தான் பரிச்சல் நீங்கள் எந்த மாதிரி விஷயமும் எலக்ட்ரானிக் கேஜெட்ஸும் யூஸ் பண்ண முடியாது இல்லையா. அப்போ ஹேண்ட் கால்குலேஷன் தான் போயாகணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், அடுத்து டீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் மியூ அதையும் கொடுக்குறேன். டேன் இன்வர்ஸ் ஆஃப் 1.5. டேன் இன்வர்ஸ் ஆஃப் 1.5க்கு எங்கே ஆப்ஷன் இருக்குது, ஏன்னா உங்களுக்கு tan 30 அப்படின்னு சொல்லும்போதே 1/√3 which is less than 1 இல்லைங்களா. ஏன்னா 1.7 மேலே 1ன்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட 0.4 0.5 கிட்ட தான் வரும்.
லைக்வைஸ் tan 60 tan 45 அப்படின்னு சொன்னீங்கன்னா 1, tan 60 அப்படின்னு சொல்லும்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 1.7. அப்போ இது என்னது 45லேருந்து வித்தின் தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு 60 டிகிரிக்குள்ளே 45லேருந்து கிட்டத்தட்ட 50. அப்போ அதோட வேல்யூவே என்ன ஆகுது, இங்கே 30க்கும் 50க்கும் கிட்டத்தட்ட 20 டிகிரி வித்தியாசம் வரவே வராது. அப்போ என்ன அர்த்தம், ஸோ திஸ் இஸ் அப்ளிகபிள் ஃபார் போலாரைஸ்ட் ஆர் அன்போலாரைஸ்டு லைட்டுங்கிற ஆப்ஷனுக்கு மட்டும்தான் இந்த ஆங்கிள், இந்த ப்ரூஸ்டர்ஸ் லாங்கிறது அப்ளிகபிள். ஆனால் உங்களுக்கு ஒரு சம் நடத்தும் போதே நான் என்ன பண்ணிட்டேன், 2 சம்முக்கான டேட்டாவை கொடுத்துட்டேன். இதையுமே கூட என்ன பண்ணுங்கள், பக்கத்தில் பேஸ்ட் ஆன் ப்ரூஸ்டர்ஸ் லா அப்படின்னு கொடுத்துருந்தாலோ, ப்ரூஸ்டர்ஸ் லாலாம் கொடுக்க மாட்டாங்க, போலாரைஸ்ட் அன்போலாரைஸ்டு லைட்டோட ஆங்கிள் இல்லை போலாரைசேஷன் ஆங்கிள் ஆஃப் போலாரைசேஷன் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் போட்டு கூட என்ன பண்ணலாம், நீட்டாக எழுதிக்கலாம். நான் கொஞ்சம் கிறுக்கி வச்சுருப்பேன், ப்ளீஸ் டோன்ட் மைண்ட் தட். நீங்கள் உங்களோட ஐடியாவுக்கு எப்படி புரிதலுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எழுதி வச்சுக்கலாம், சரிங்களா? ஸோ ஒரு கொஸ்டின் 2 ஆன்சர்ஸ். ஓகே, தி நெக்ஸ்ட் ஒன், an angular modification of power 30x is desired using objective of focal length FO and eyepiece ஓட focal length FE. How will you set up the compound microscope அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஃபஸ்ட்டு திங் M இருக்குது, FO இருக்குது, FE இருக்குது. ஸோ இதில் அவங்க என்ன தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால் MO அண்ட் ME இது ரெண்டும் நமக்கு தெரிஞ்சாகணும். How will you find the value of MO and ME? ஸோ MOவை பொறுத்த மட்டும் நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா V0 டிவைடட் பை U0 வேணும். அது ரெண்டுமே நமக்கு சம்மில் கொடுக்கல. இதில் ஏதாவது ஒரு விஷயம் UO இல்லை VO கொடுக்கப்பட்டிருந்தா கூட நம்ம 1/f which is equal to 1/V0 minus 1/U0 அதுலேருந்து நம்ம இன்னொரு வேல்யூவை எடுத்து V/Uங்கிறது போடலாம். இங்கே அதுக்கான ஸ்கோப் இல்லாதனால என்ன பண்ணுறோம், 1 + D/Fங்கிற வேல்யூ எடுத்துக்கிறோம். D is nothing but your diopter factor ஹியூமன் ஐயோட ஃபோக்கல் லென்த் 25 டிவைடட் பை ஃபோக்கல் லென்த் ஆஃப் ஐ பீஸ், ஏன்னா கண்ணால் அந்த கண்ணை வச்சு நம்ம பார்க்கக்கூடிய ஆங்கிள் பீஸ். ஸோ 1/25 டிவைட் பை 5னா 5, 5 + 1 6. ஐபிஎஸ்லேருந்து இங்கே ஓவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எம்பி விச் இஸ் ஈக்குவல் டு MO × ME. இது ஏற்கனவே ஒரு ப்ராப்ளமில் கூட பார்த்தோம். திஸ் வேல்யூ ஆஃப் டோட்டல் பவருங்கிறது 30, MOட வேல்யூ தெரியாது, பட் MEங்கிறது 6. அப்போ வேல்யூ ஆஃப் MO விச் இஸ் ஈக்குவல் டு 5. சரிங்களா? இதில் இன்னொரு இஷ்யூவும் வரும், நல்லா கவனிச்சுங்க. இந்த 1ஓட வேல்யூ நான் போடாமல் விட்டேன்னா 25 டிவைடட் பை 5னு சொல்லும்போது 5, இந்த இடத்துல 5 × MOன்னு வரும். த வேல்யூ ஆஃப் MO வில் பிகம் 6. உங்களுக்கான ஆன்சரும் கொடுக்கப்பட்டிருக்கும், நல்லா கவனிச்சுங்க. இதே மாதிரியான ஆன்சரும் உங்களுக்கு அங்கே கொடுக்கப்பட்டிருக்கும். ஏன்னா 6 × 5 30 தான், 5 × 6 30 தான். ஸோ 6 × 5ம் ஓகே, 5 × 6ம் 1 தான். 2 ஆப்ஷனில் இருக்கும்போது நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க? ஃபார் அ காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் 1 + D/FE அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி வரக்கூடிய ஆன்சர் தான் இங்கே நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். ஃபார்முலா மாற்றி போட்டிங்கனாலும் ஆன்சர் வருமானா, அந்த 1 எடுத்துட்டோம்னாலும் ஆன்சர் கண்டிப்பாக வரும். ஆனால் உங்களுக்கு ஆன்சரில் டிஃப்ரென்சஸ் வந்து பார்க்கும்போது அவங்க எதிர்பார்க்கக்கூடிய வேல்யூ உங்களுக்கு கிடைக்காது. அதனால் உங்களுக்கான மிஸ்டேக்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ப்ளீஸ் பி அவேர், சரிங்க? ஸோ வி ஹவ் ரீச் தி எண்ட் ஆஃப் திஸ் பார்ட். அடுத்த வீடியோவில் நம்ம MCQ பார்க்க போகிறோம். MCQவில் இந்த வீடியோக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணுறோன்னா யூசர்ஸ் ரெக்வஸ்ட் கேட்டிருந்தாங்க. லென்ஸ் அண்ட் மிரர் தனியாக வேணும் அப்படின்னு சொன்னதால அதுக்கு மட்டும் தனி MCQ சீரிஸ் ஒரு 15 கொஸ்டின் கிட்ட சால்வ் பண்ணியிருப்பேன். அண்ட் தென் அதர்ஸ் மீதி இருக்கக்கூடிய ப்ரிசமு, மியூவு, மேக்னிஃபைங் பவர், FO, FE இது வர மாதிரியான ப்ராப்ளம்ஸு, கொஞ்சம் ஸ்டாண்டர்டான சிம்பிள் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஒரு பார்ட்டாகவும் இருக்கும். ஸோ பார்ட் நம்பர் 6ல் அதர்ஸ், பார்ட் நம்பர் 7 மட்டும் தனியாக லென்ஸ் அண்ட் மிரருக்கு மட்டும் ஒரு வீடியோ எக்ஸ்க்ளூசிவாக பண்ணியிருக்கோம். முக்கியமான ப்ராப்ளம், ஸ்டாண்டர்டான ப்ராப்ளம், டஃப்பான ப்ராப்ளம்ஸ்னு ஆல் லெவல்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் ஹேவ் பீன் அட்ரஸ்ட். உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஆஸ் யூஷுவல் கண்டென்ட்ஸை கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு அதோட ஃபார்முலா டெரிவேஷன்ஸ், ஆஃப்டர் தட் ப்ராப்ளம் சால்விங்கில் இருக்கக்கூடிய 3 வீடியோ இருக்கும். அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் MCQ போங்க. ஈவன் இது எல்லாத்தையும் நீங்கள் பார்க்காம டேரெக்டாக MCQ ஆக்சஸ் பண்ணால் அங்கேயும் உங்களுக்கு சம்மரி இருக்கும். ஸோ அந்த சம்மரியை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா செக் அவுட் பண்ணி நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆர்டராக வாங்க, ஆர்டராக ப்ரிப்பேர் பண்ணுங்கள், நோட்ஸ் எடுத்து. தட் would be helpful for you அப்படிங்கிறத சொல்லிக்கிறோம். அவர் என்கொயரி ஃபார்ம் இஸ் given in the description form for live interactions or anything, question banks அந்த மாதிரி ஸ்டஃப்க்கு எங்கள் டீம் உங்களை கூப்பிடுவாங்க. Please support us by liking this content, sharing this content, putting comments in the comments box. Thanks for watching this video. Thank you.